யார் இந்த மக்கள் போராளி தோழர் ஆர் நல்லக்கண்ணு? என்னதான் என்னைய மக்கள் 3 முறை எலெக்ஷன்ல தோக்க விட்டுருந்தாலும் கடைசி வரை மக்களுக்காகவே போராடி உழைப்பேன் அப்படின்னு உழைத்தவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. இவர் 1925 டிசம்பர் 26 திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். 1 வயதிலே அரசியல் ஆர்வம் அதிகம். அதனால இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறாரு. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை செல்கிறார் ஐயா. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் தத்துவமும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால அந்த கட்சியில தன்னை இணைச்சு கொண்டு தொழிலாளர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அது மட்டும் கிடையாது கனிம வளங்களுக்கு எதிராகவும் போராடியவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. அப்ப ஐயா நல்லக்கண்ணு மறைமுக வாழ்க்கை வாழ்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்ப போலீஸ் அவர் விசாரணை பண்ண விதமே மிக கொடுமையா இருந்துச்சு. வெறும் பூட்ஸ் காலாலே அவர் உடம்புல மிதிச்சு அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு உண்மையை எடுக்க முடியல. அது மட்டும் கிடையாது, சிகரெட்டால அவரோட மீசைய சும்மா சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க. அப்பையில இருந்து அவர் மீசை வைக்கிறத விட்டுட்டாரு. ஏன்னா இளம் வயதுல இருந்து பெரிய மீசையை வச்சு வளம் வந்தவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. அவரோட 80வது பிறந்த நாளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட 1 கோடி நிதி திரட்டி அவருக்கு பரிசா கொடுத்து, அந்த பரிசு தொகை எனக்கு வேண்டாம், நம்ம கட்சியோட வளர்ச்சி செலவுக்காக பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கட்சிக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாரு ஐயா. அவருக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அந்த அளவுக்கு எளிமை. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களோட மக்களா இறங்கி களத்துல அவங்களுக்காக நிற்கவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. கட்சியில சாதாரண கிளை செயலாளராக தொடங்கி மாநில தலைவர் பதவி வரை உயர்ந்திருக்காரு. தமிழக அரசு சார்பாக பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு. சமீபத்தில் கூட தமிழர் தகைச்சால் விருது வாங்கினாரு. அதுல கிடைச்ச 10 லட்சத்தையும் முதலமைச்சர் இருந்து வாங்கி அப்படியே முதலமைச்சர் கையிலேயே கொடுத்து இது மக்கள் நலத்திட்டத்துக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. கடைசி வரைக்குமே எந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் போனது கிடையாது. அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பார்த்தாரு. 101 வயதுல இறந்துட்டாரு. அதுவும் அரசு மருத்துவமனையில. அதே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கல்விக்காக தன்னோட உடலையே கடைசியா தானமா கொடுத்திருக்காரு. அப்படி சொல்லக்கூடாது, கொடையா கொடுத்திருக்காரு ஐயா நல்லக்கண்ணு. ஒருவருடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கலாம், ஆனா போராட்ட களத்தையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்.